உரைகளும் எழுதியிருக்காங்க. ஆனால் முதலெல்லாம் அதுதான் உண்மை நினச்சி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் சில நிறைய சந்தேகங்கள் வருது. இது திருப்தியாகவும் இல்லை, சில விளக்கங்களை திருப்தியாகவே இல்லை. அப்படி ஒரு பாடல், ஔவையாருடைய பாடல், புகழ்பெற்ற பாடல் அது. அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, பாலும் பரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்குது. இதுக்கு இவங்க ஏதோ இசை நாடகம் அப்படி இப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அந்த நாலுன்றது என்னது, இது மூணுன்றது என்னது? அந்த நாலுன்றது 4 வேதங்கள். சரிங்க. இது 4ஐயும் ஒரு மனிதன் அறிய முடியாது. அதை அறியணும். நான் அதை அறிஞ்சாதான் நான் முழு மனுஷனாக முடியும். அப்போ இந்த 4ம் கொடு, 3ம் கொடு. அந்த தமிழ் வந்து 3 விதமாக இருக்குது. அது என்னது? இலக்கணம், இலக்கியம், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. இது மாதிரி தமிழ் 3 விதமாக இருக்குது. ஆனால் இந்த 3 விதமான அதான் முத்தமிழ்னா 3 விதமான தமிழ்கள் இருக்குது. அந்த 3 விதமான தமிழையும் நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் நான் உன்னை புகழ்ந்து பாட முடியும். அப்படின்றதுக்கு தான் அந்த 3 தமிழும் கொடு அப்படின்னு அவை கேட்குது. இதுக்கு நான் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன். நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை தர்றேன். ஆமாம். என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னா தேனை கலந்து கொடுப்பேன் உனக்கு, சும்மா இல்லை. தேனில் பலவிதமான தேன்கள் இருக்குது. கொம்பு தேனுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொம்பு தேன் வந்து காட்டியை கட்டுறது. இப்போ நம்ம ஆசிரமத்தை கூட அங்கே கட்டி இருக்குது, பார்த்தியா? அவ்வளோ பெரிய கூடு இருக்குது. அது ஒரு வித தேன். இந்த காட்டியை கட்டுறது பெருசாக இருக்கும், கொழுவி மாதிரி இருக்கும். அது கட்டுறது, அது வந்து அளவு மீறிய சுவை இருக்கும் அந்த தேன். தேன் கட்டுறது காரணம் என்னன்னா மகரந்தம். மகரந்தத்தினுடைய சுவையே அது உறிஞ்சி அதனுடைய எச்சில் தான் தேன். ஆனால் அது அளவு மீறிய சுவை. அப்படிப்பட்ட சுவையை நான் உனக்கு கலந்து தரேன் அப்படின்னு. அதனால இதையெல்லாம் கலந்து நான் தரேன், எனக்கு இந்த 3 தமிழும் நீ கொடு அப்படின்னு லஞ்சம் விட்டு கேட்குது இந்த கேள்வி. அதனால அவ்வை என்றது ஒரு அற்புத பொருள். அவை என்றது ஒரு அவை கிடையாது, 3 அவை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கடவுள் கூட உறவாடின அவை ஒன்று, மன்னர்கள்கிட்ட உறவாடின அவை ஒன்று, இப்போ கடைசி காலத்தில் வந்த ஆத்திச்சோடி எழுதின அவை ஒன்று. இப்படி 3 விதமான அவைகள், ஒரு அவை கிடையாது. ஆனால் அந்த அவையினுடைய செயல்களை பார்த்தீங்கன்னா மன்னனெல்லாம் பயந்தான். காரணம் என்னன்னா, பாரியை கொலை பண்ணிடுறான் பாண்டிய மன்னர்கள், மும்மூர்த்திகள் சேர்ந்து, சேர சோழ பாண்டியன். அந்த பாரி வந்து கர்ணனுக்கு அடுத்தபடியாக வள்ளல் வகையில் பாரி தான். உலகத்திலேயே வள்ளல் தர்மத்தில் வந்து முதலிடம் கொண்டவன் கர்ணன் தான் உலகத்தில். அவனுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்கு அடுத்தபடியாக அந்த வள்ளல் தன்மையை கொண்டவன் பாரி தான். ஏன்னா ஒரு சாதாரண முல்லை கொடி தரையில் படர்ந்து அது தவிக்கும் போது தன்னுடைய தேரை அதுக்கு பந்தலாக்கி கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் 10 ரூபாய் வந்துட்டா 10 நாள் அங்கே சுற்றி சுற்றி வந்து தேடுறான். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட தன்னுடைய தேரையே ஒரு முல்லை கொடிக்கு பரிசாக கொடுக்குறான், அது படறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறான்னா அவனுடைய மனநிலை எவ்வளவு பரந்ததாக இருக்கும். கர்ணனுக்கு அடுத்தபடியாக அந்த தர்மத்தில் சிறந்தவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியை சேர சோழ பாண்டியர் 3 சேர்ந்து கொண்டு வர்றாங்க சதி பண்ணி. அந்த பாரிக்கு 2 பெண்கள். அந்த பெண்களுடைய திருமணம் அந்த நாட்டினுடைய தளபதிக்கு முடிவு பண்ணி பாரி கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த பெண்களை வந்து இந்த சேர சோழ பாண்டியன் அபகரிக்கிறதுக்காக போர் தொடுத்து சதி பண்ணி பாரியை கொண்டு வர்றாங்க. அந்த தளபதியை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அப்போ இந்த பெண்கள் தவிச்சு அனாதி ஆயிடுறாங்க. இந்த நாட்டையும் பிடிச்சிக்கிறாங்க. அனாதி ஆகி போய் அதை காட்டில் சொல்லி ஒடிச்சு விறகு ஒடிச்சு அதை விற்று அடையாளம் தெரியாத ஜீவனம் பண்ணின்னு வரும்போது இந்த அவ்வை பார்த்துட்டு, ஏம்மா இப்படி இருக்கிறீங்கன்னா, இது மாதிரி அப்பாவை கொண்டுட்டாங்க, நாட்டையெல்லாம் பிடிங்கினாங்க, எனக்கு கட்டி கொடுக்குற மாப்பிள்ளையும் சிறையில் போட்டுட்டாங்க, இதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அவ்வை சொல்கிறேன், நான் நடத்தி வைக்கிறேன் வான்னு சொல்லிட்டு
ஒரு சாதாரண பெரிய பெரிய ஆளெல்லாம் எதிர்த்து ஜெயிக்க முடியாத மன்னருங்க இந்த ஔவையை பார்த்தா அலர்ந்தானுங்க. பாண்டிய மன்னங்கிட்ட போது கதவு இப்போ ஔவை வருதுன்னு சொன்னோன்னே கதவு மூடிடுறான்றான் பாண்டிய மன்னன். அப்போ அந்த பாண்டிய மன்னங்கிட்ட ஔவை சொல்லுது, கதவை திறக்கிறியா இல்லை நான் திறந்துட்டு போட்டா அப்படின்ட்டு. இல்லை, மன்னருடைய ஆடை கதவு திறக்கக்கூடாது, அது திறந்துட்டு போயிடுது. அப்போ மன்னங்கிட்ட போய் கேட்குது, நீ செய்யறது நியாயமாடா? நீ ஒரு மன்னன், நீ ஒரு பாரியை கொண்டுட்டு பாரியினுடைய பெண் பிள்ளைகளை அனாதையாக்கி இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்து தவிக்க விட்டுக்கிறீங்களே, நீங்கள் மும்மூர்த்திகள் பெரிய ஆளுங்க, நீங்கள் முன்னின்று நடத்தினா உங்களுக்கும் சிறப்பு. அதுன்னும் போது அதுக்கு அது சொல்லுகிற அரசாங்க விஷயம், நீ இதில் தலையிடாதன்ட்டு. அப்போ ஔவை சொல்லுது, இது அரசாங்க விஷயம், நான் தலையிடக்கூடாதான், நான் தலையிடுவேன், உங்களால் முடிஞ்சா பார்த்துங்கடான்னு வந்தது. அப்போ அந்த சிறைசாலையை உடைச்சி அந்த தளபதியை வெளியே எடுத்து கல்யாண ஏற்பாடும் பண்ணுது. கல்யாணம் நடந்துக்கினுக்குது, மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரோம். ஏன்னா இப்போ குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்துட்டோமா, வெடிச்செல்லாம் உள்ளே போயிட்டான். இது இப்போ நடக்குது. ஆனால் ஔவை அன்னைக்கே பண்ணி காட்டிச்சத்தை. உலகத்தில் எந்த மகானும் எந்த ஞானியும் எந்த கடவுளும் பண்ணாததெல்லாம் ஔவை பண்ணிடுச்சு. அப்போ மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரான், இவன் தாலி கட்ட போகிறான், மணவரியில் உட்காந்துங்கிறான். ஜனங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி மும்மூர்த்திகளும் படையெடுத்து வராங்கன்னு, கல்யாணம் நடக்காது போலுக்குது, பெரும் படையோடு வராங்க அப்படின்ட்டு. சரின்னுட்டு ஔவை வந்து பார்க்குது. பார்த்தா 3 பக்கமும் மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரானுங்க, பெரிய படை. அப்போ அது நின்று சொல்லுது, அப்பவும் பொறுமையாக சொல்லுது, இந்த மும்மூர்த்திகள் நீங்கள் சிறப்பு வாழ்ந்தவங்க, சேர சோழ பாண்டியன்றவங்க, இந்த பேர் உங்களுக்கு நிலைச்சு நிற்கணும், இந்த புகழ் நிலைச்சு நிற்கணும்னா இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துங்கப்பா. நடத்தினீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, அது உங்களுக்கும் புகழும் இருக்கும். அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் அந்த கல்யாணத்தை தடுத்துடுவோம், அந்த தளபதியும் கொண்டுடுவோம், அந்த கல்யாண பெண்களையும் நாங்கள் இட்டுன்னு போயிடுவோம். அப்படின்னும் போது சரி உங்களால் முடிஞ்சா செய்யுங்கடான்னுட்டு என்ன பண்ணிடுச்சு, பூமியை 2ஆ பொழுந்துடுச்சு. அங்கேருந்து படையத்தான் பொத்துன்னு உள்ளே வந்து போயிட்டான். அப்படியே நின்ட்டானுங்க எல்லாம். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயத்தை இன்னைக்கு விஞ்ஞானம் பூகம்பம்னு சொல்லின்னுக்கிறான். அன்னைக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் பூகம்பம்ன்றத அன்னைக்கே ஔவை பண்ணி காட்டிடுச்சு. ஒரு சக்தி மிக்க ஞானியா இருந்தாலும் எதையும் செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு பல ஞானிகள் பலரால் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கடவுள் ஒன்றும் சொல்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது, அது மத போதனையில் போயிடுது. ஆனால் மகான்கள், நல்ல மகான்களை எந்த கவர்மெண்ட்டோ எந்த அரசனோ எந்த போலீஸோ எந்த எவனாலையும் தொடவே முடியாத சூழ்நிலை. இதுக்கு காரணம் பட்டினத்தார் ஒன்று. உஜினியில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க, எரிஞ்சு போகுது. ஏன்னா மகான்கிட்ட போக முடியாது மனுஷனால. அதே மாதிரி ஔவையை எதிர்த்து மூவேந்தர்களும் எதிர்த்து கூட ஔவையை எதிர்க்க முடியல. கடைசியில் 3 பேரும் ஔவையினுடைய காலில் உண்டு 3 பேரும் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சிறப்பாக போகிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எந்த உலக மக்களுக்கும் எந்த மகானுக்கும் நடந்ததில்லை, எந்த நாட்டிலையும் நடக்காத விஷயங்கள்லாம் இந்த இந்து மதத்தில் நடந்தது. ஆனால் இதனுடைய வெளிப்பாடுகள் இல்லை. அலெக்சாண்டர் உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டான். உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சு இந்தியாவிலையும் வந்துட்டான். அப்போ தான் சாணக்கியன் 2500 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை இது வடநாட்டில். சாணக்கியன் அப்போ உருவானவன் தான். ஆனால் சாணக்கியனுடைய தன்மை என்னன்னா, இங்கே இருக்கிற மன்னரெல்லாம் அழிச்சணுன்றது தான் சாணக்கியனுடைய தன்மை. ஏன்னா சாணக்கியனுடைய வம்சத்தையே இந்த மன்னருங்க நடு ரோட்டில் போட்டு கொண்டுட்டாங்க. அதனால இந்த மன்னர்களை ஒன்று சேர விடக்கூடாதுன்னுட்டு அவன் எல்லாரையும் சிண்டு மூட்டி விட்டு தனித்தனியாக பகையாக்கி விட்டுட்டான். ஆனால் அந்நிய நாட்டிலேருந்து அலெக்சாண்டர் வந்துட்டான். அதே சாணக்கியன் தான் எல்லா மன்னரையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து போராட வைக்கிறான். போராடி அலெக்சாண்டர் போகும்போது சொல்கிறான், அங்கே இந்த காவி கட்டிக்கின சாமியார்லாங்கிறான், அலெக்சாண்டர் வந்துக்கிறார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறான். அவன் காவலாளி போய் கூப்பிட்றான், அலெக்சாண்டர் கூப்பிட்றான். யார் அந்த அலெக்சாண்டர்? இந்த உலகத்தையே ஜெயிச்சவர். யார் அவன் உலகத்தையே ஜெயிச்சவன்? அவனை என்ன வந்து பார்க்க சொல்கிறான்றான். மனுஷனால் சொல்ல முடியுமா? மகானால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மகானுக்கு மரண பயம்ன்றது கிடையாது. இவனால் அவனுக்கு மரண பயம் வர வைக்கவும் முடியாது. அவனால் ஒன்று அலெக்சாண்டருக்கு மரண பயம் வரலாம், ஆனால் அலெக்சாண்டரால் மகானுக்கு மரண பயம் வராது. அதனால் அவனை வந்து என்ன பாடுறான்னா, அலெக்சாண்டர் மறந்துட்டான், உலகத்தையே ஜெயிச்ச ஒரு காவி கட்டினவங்கிட்ட நான் தோத்துட்டேன்டா அப்படின்ட்டான்.
அதே மாதிரி அவன் போய் அலெக்சாண்டர் பார்க்கறான். அவன் கேட்கறான், மகன் என்னடா பண்ணேன்னா, உலகத்தை ஜெயிச்ச எதை காட்டுறா பார்க்கலாம். காட்ட முடியுமா? உலகம் உலகமாக தான் இருக்கும். உன் கையில் ஒன்றுமே இல்லை, நீ வெறுங்கை தான். வெறுங்கை தானே இப்போ உனக்கு. வேற என்ன இருக்குது உன் கையில்? உலகமா இருக்குது உன் கையில்? இருக்காது. அதனால சொன்னா, நீ எப்பவுமே வெறுங்கை தான்டா. உலகத்தை ஜெயிச்ச நீ சொல்லிக்கிற, உலகத்தை எவனும் இது வரைக்கும் ஜெயிச்சவனே கிடையாதுடா. உலகம் உலகமாவே தாண்டா இருக்கும் அப்படின்னா. அதனால அலெக்சாண்டர் சொன்னா, நான் செத்த வேணும் ஒண்ணும் இல்லை, இன்னும் அந்த சபை பொட்டிக்குள்ள 2 கையை மட்டும் வெளியே விட்டுறான். ஆமா, ஒன்றுமில்லைன்னு உலகம் பார்க்கட்டா அப்படின்னா. அப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த இந்த இந்து மதம் இது. இதுல இருக்கிற புனித தன்மை வேற எதுலையும் கிடையாது. ஆனா இதுல மூடர்கள் சேர்ந்து குழப்பம் பண்ணி விட்டுட்டான். என்ன சிறப்புகள் இல்ல, என்ன சிறப்புகள் செய்யல இதுல இல்லையா? இப்போ திருவர் செல்வர் பார்த்திருப்பீங்க. அப்பர் என்றவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்றவர் அவரை அப்பூதி அடிகள்னு ஒருத்தர், திங்களூர், தஞ்சாவூர் பக்கம். அந்த திங்களூர்ல இருக்கிற அப்பூதி அடிகள் இவருடைய பாடல், இவருடைய பக்தி, இவருடைய நடைமுறை எல்லாம் பார்த்து அவர் மெய் மறந்து, அவர் பல வசதியானவர், அவர் பல இதுகள் கட்டுறாரு. தண்ணீர் பந்தல், ஓட்டல், பல விஷயங்கள் பண்ணி வைக்கிறாரு. ஆனா இவர் ஆளை பார்த்ததில்லை, பார்க்காமே இவ்வளவு செய்யறாரு. அப்போ இந்த திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு, திங்களூருக்கு போறாரு. திங்களூருக்கு போகும்போது, அதான் நவகிரகம் டூர்லாம் போறாங்கல்ல, நவகிரகம்ன்றது என்னது? திங்களூர்ல துவங்கி கட்சியில இதுல போய் முடியும், சூரியனார்ல முடியும். எல்லாமே சிவம் தான். எல்லாமே சிவம் தான்பா. எல்லாமே அதானே. ஏகனா இருந்தவன் அநேகனானான். சூரியனானவன் அவனே, சந்திரனானவன் அவனே, வெள்ளியானவன் அவனே, மனிதரானவனும் உயிரினம் ஆனவனும் அவனே. எல்லாத்தையும் படைச்சு போட்டு அவன் இயக்கிக்கணும் இருக்கிறவனும் அவனே. எல்லாம் அந்த ஒரு பொருள் தான் உலகத்தையும் இயக்கும், உன்னையும் இயக்கும். அப்படிப்பட்ட திங்களூருக்கு போறாரு. போனா எங்க பார்த்தாலும் அன்னதான சாலை, தர்மசாலா, அது இது, தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டுக்குது. இது யார் பேருப்பா? அவர் ஒரு பெரிய மகானுங்க, அப்பர் எண்ணிட்டு, திருநாவுக்கரசர் எண்ணிட்டு, அவருடைய பேர்ல அப்பூதி அடிகள் நடத்துறாருன்னு. அப்போ நான் அன்னைக்கு சொன்னேன்மா, நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனா மலேசியாவில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கணும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த இறைவனுக்கு நான் என்ன தொண்டு செய்தேன்னு தெரியாது. ஆனா இறைவன் என்னை இவ்வளோ உயரத்தில் எடுத்து போய் வச்சான்னு சொன்னேன்ல, அந்த மலேசியாவுக்கு போய் வந்து. அதே மாதிரி அவர் சொல்றாரு, அங்க நான் என்ன செய்துட்டேன், அவ்வளோ பெரிய ஆளு இவ்வளவோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டு திண்ணை மேலேயே போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க சம்சாரம் உள்ள அவரை புகழ்ந்து பாடினுக்கிறாங்க, கூட சேர்ந்து இவரும் பாடுறாரு. பாடிட்டு அவங்க வெளியே வந்துட்டு இவர் சொல்றாரு, யாரும்மா அந்த முட்டாளு அவ்வளோ பேர் இது பண்ணிங்கன்னா, அந்த அம்மா கோவம் வந்தது. அவர் எங்கள் குலதெய்வம், அது அவரை பற்றி நீங்கள் வயசாயிடுச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா எங்கள் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் தாம்மா அது அப்படின்னும் போது காலைல வந்து ஆசீர்வாதம் பண்ணி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னும்போது, எம்ஜிஆர் கிட்ட காமராஜரை கேட்குறாரு எம்ஜிஆர், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வரணும் தலைவர் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற. அப்போ காமராஜர் சொல்கிறார், இல்லைப்பா உங்கள் வீட்டு சாப்பாட்டை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், நிறைய மீன் வகைகள் நிறைய பதார்த்தங்கள்லாம் வச்சு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்தேன்னா நீ ஒரு நாள் போட்டுரு, மறுநாள் எனக்கு யாருப்பா போடுவாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு காமராஜர். அது மாதிரி அப்பர் சொல்கிறார், அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீ கூப்பிட்டு என்ன சாப்பாடு போட்டுடுறேன், நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்கே போவேன், அதனால் நான் இன்னிலேருந்தே அந்த சிவத்தொண்டு செய்துன்னு போட்டம்மா என் வேலை அப்படின்னு. இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் போது அந்த பையனுக்கு திருநாவுக்கரசன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போது அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போகிறாரு. அந்த சாப்பாட்டுக்கு இலை கிள்ளின்னு வர்றதுக்கு போனால் பாம்பு கடிச்சிது. பாம்பு கடித்து பையன் இறந்து போயிடுறான். இவ்வளோ பெரிய மகான், வராத மகான் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, பையன் செத்து போயிட்டான்னா அவர் சாப்பிட மாட்டார். அதனால் பையனை ஒரு பாய் போட்டு சுற்றி ஓரமாக வச்சிடலாம். எந்த தாயாவது எந்த தகப்பனாலையாவது இப்போ முடியுமா சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது.
இவன் மகானா இருந்தால் வேற எங்கன்னா போய் பிச்சை எடுத்து தொண்ணூட்டோம், என் பிள்ளைக்கு பார்க்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லை. அப்போது அன்னைக்கு இருந்த பக்தி எப்படி இருந்தது பாரு. அந்த மகானை தான் முன்னிறுத்தினானே தவிர தான் பிள்ளைய கூட தான் உயிரை கூட முன்னிறுத்தலை. அப்போ அந்த பிள்ளைய பாய் போட்டு சுற்றி வச்சுட்டு அந்த துக்கத்தை மறைச்சிக்கின்னு இவருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கம்மா திருநாவுக்கரசு சொல்கிறாரு, எதோ மறைக்கிறாங்க மூஞ்சில் அந்த வடிவம் தெரியுதில்ல துக்கம். இப்போ என்ன துக்கமாகறீங்க என்னன்னா, அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வாழை எல்லாம் இருக்க போனால் பாம்பு கடிச்சிச்சு இறந்துட்டான், இறந்த புள்ளியை வச்சுக்கினா எனக்கு விருந்து போடுறீங்க அப்படின்னுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் திங்கள் ஒரு வாசப்படியில் போட்டு, அந்த நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு யார் நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மாம், ஒரு கொடுத்த பால் குடித்து உயிர் வாழ தாய்ப்பால் உண்டு சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் அப்படின்ற பாடல் வரும். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதின பாடல். ஆனால் இந்த பாடல் பாம்பாட்டி எழுதின பாடல். நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்னு வரும் பாம்பாட்டி பாடல். இந்த பாடலை மக்களுக்கு புரிகிற மாதிரி கண்ணதாசன் மாற்றி எழுதி கொடுத்த மாதிரி. அந்த பாடலை பாடும்போது அப்போ சொல்லுவார், கடவுள் மேலே சத்தியம், என் மேலேயும் சத்தியம், இந்த நஞ்சை நீ எடுத்துடணும் அப்படின்போது அந்த பாம்பு வந்து அந்த நஞ்சை எடுத்து அந்த குழந்தை பொழிச்சிடும். இதையெல்லாம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா? ஒரு மதத்தில் நடந்துக்குதா சொல்லுங்க. இப்படிப்பட்ட முரட்டு பக்திகள் பண்ணாப்போ அந்த நம்பிக்கை, தெய்வத்து மேல இந்த நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை குறைஞ்சி போச்சு, குடும்பத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, பணத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, சொத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு. அதனால பிரிவுகள் ஏராளமா ஏற்பட்டுக்கின்னு இருக்குது. இந்த காரணம் என்னன்னா, இந்த ஆசை, தேவைக்கு ஆசைப்படுறது தவறே கிடையாது. ஆனா தேவையை மீறி ஆசைப்படும் போது துன்பத்துல போய் விளையிறோம். ஒரு மனிதன் தேவைக்கு ஆசைப்படணும், அது நியாயமான ஆசை. ஆனா அவனுடைய ஆசை தேவையை மீறி போகும்போது அவன் துன்பத்துல மாட்டிக்கிறான். அப்ப அந்த துன்பங்கள் ஏன், இந்த ஆசை வந்ததை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்ததுன்னு கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா அந்த துன்பம் வந்தது எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து, எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து கேள்வி கேட்டு. அதனால நாயன்மார்கள் பக்தி வந்து புனித பக்தி, மொரட்டு பக்தி. அதனால அந்த புனித பக்தியும் இந்த மொரட்டு பக்தியும் இறைவனோட இணைச்சது. ஆனா இந்த மனிதனுடைய பக்தி போலி பக்தி. அதனால இந்த பூலோகத்தோட இவன் மாதிரி நல்லா பேசுங்க. குரு கிட்ட முஸ்லீம் குரு, முஸ்லீம் நீங்க பிறக்கும் போது முஸ்லீமா, பிறந்து வளர்ந்த பிறகு? ஆமா, எங்க அம்மா அப்பா எல்லாம் முஸ்லீம். உங்க அப்பா அம்மா முஸ்லீமுங்க. நீங்க பிறக்கும் போது முஸ்லீம் நாங்க பெத்தாங்க, குழந்தை தான் நாங்க பெத்தாங்க. பிறந்தப்ப வளர்ந்தப்ப 5 வயசு வரைக்கும் நீ முஸ்லீம்னு தெரியுமா உனக்கு? குழந்தை தான் தெரியும். குழந்தை இருக்கும் போதுலாம் எனக்கு தெரியாது. மனிதன் பிறக்கும் போது யாருக்கும் ஜாதி மதம் கிடையாது. எனக்கு அதுல கிளியர். நான் வந்து கோயிலுக்கு தான் ஜாஸ்தி போயேன். இல்ல இல்ல, நீ எதுக்கு ஒன்னா போகாது, அவங்க மதத்து சடங்கு மதப்படி வழிபாடு படி பண்ணிக்கிட்டு போட்டோம். ஆனால் பிறக்கும் போது எவனுமே எந்த மதமும் உலகத்துல கிடையாது. பிறக்கும் போது அவன் மனிதன் தான், பிறக்கும் போது அவன் குழந்தை தான். பிறந்து அவன் எங்க போய், நீ ஒரு முஸ்லீம் வீட்டுல பிறந்துட்டு ஒரு நான் 10 பசங்க உங்க வீட்டுல முஸ்லீம் உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்துச்சுன்னா வளர்க்க முடியாதுன்னு கிறிஸ்தவ வீட்டுல 2 குழந்தைய வைத்துட்டா அது கிறிஸ்டினா மாறிப்படும். அப்ப மதம்ன்றது செயற்கையால வந்தது, இயற்கையால இல்ல. இயற்கையால மனிதனா இருக்கிறீங்க, அந்த மனிதனை நினைங்க. நான் எல்லாம் சொல்லுவாங்க மத நல்லிணக்கங்கன்னு, நான் ஏத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 2 முஸ்லீம் கொடுத்துன்னு இருப்பான், 2 இந்து கொடுத்துன்னு இருப்பான், 4 கிறிஸ்டின் கொடுத்துன்னு இருப்பான். ஆமா, அது மத நல்லிணக்க வீடாயிடுமா? அது ரோட்ல போனா போறோம், மத நல்லிணக்கன்றது அடையாளம் இல்லாம மனிதன் இருந்தான்னா அதான் மத நல்லிணக்கம். மதம் இல்ல, அவனுக்கு மனிதனா இருக்கிறான்னு அர்த்தம். மதத்தை போட்டுக்குன்னு அப்புறம் மத நல்லிணக்கம் எங்கிருந்து வருது? மனித நல்லிணக்கத்தை பேசுங்க, மத நல்லிணக்கத்தை தூக்கி போடுங்க. சொல்லுங்க. நான் வந்து ஒரு குரு பிளாக் ட்ரெஸ் போட்டு இருப்பாரு, அவரு ராணிப்பேட்டில். அவர்கிட்ட எனக்கு முரீதுன்னு சொல்லுவாங்க, அது எங்கள் இஸ்லாம் மதத்தில் முரீதுன்னு சொல்லுவாங்க. முரீது குருன்றது முர்ஷது வந்து குருன்னு அர்த்தம். ஏன் நான் அவர்கிட்ட, அவர் எனக்கு ஒரு என்னுள்ள உறுப்புகள் எல்லாமே ஒரு ஆட்டில் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஆட்டை உரித்து அதில் இருக்கிற உறுப்புங்கள்லாம்
நீங்கள் சொன்ன பஞ்சபூதங்களையும் காட்டினாருங்க. அது பார்த்தேன், எல்லாம் செய்தேங்க. என்னால் அது ப்ராக்டிஸ் பண்ண முடியலையா. அது அவங்க சொல்கிறது எனக்கு எப்போ போனாலும் அவங்கக்கிட்ட வேறு எனக்கு அந்த என்ன சொல்கிறது, எனக்குள்ளே நான் இருக்கிறேன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கையா. கடவுள் இஸ் எவ்ரிவேர். வென் இஸ் எவ்ரிவேர் வை ஷுட் நாட் பி இன் அஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இது, ஒரு ட்ரெயினில் போகும்போது திருடன் கையிலே சாவி போட்டு போனானா ஊர் ஃபுல்லாக தேடினா கட்சியில் அவன் பாக்கெட்டே தேடலையா. அந்த மாதிரி கடவுளை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டே நம்ம என்ன ஊரெல்லாம் தேடணும்னு அவசியமே இல்லை இல்லையா. அது நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒருத்தர், நான் 40 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இதுவாகி ராணிப்பேட்டில் வாங்கி. பட் எனக்கு எனக்கு அங்கே எப்போ போனாலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் வேறு வந்ததுனால எனக்கு அங்கே அதில் அந்த எனக்குள்ளே நான் பார்க்கணுன்றது உண்மை. கடவுள் இஸ் எவ்ரிவேர், இஸ் டெஃபினெட்லி இன் மீ, என் உள்ளேயும் இருப்பார் இல்லையா. அதை நான் பார்க்கணுன்றது எனக்கு ஆர்வம் வந்து 40 வருஷமாக இருக்கையா. அது நான் எங்கெங்கேயோ தேடி எனக்கு என்னால் முடியல, எனக்கு தெரியல. முடியலன்றதை விட எனக்கு தெரியல எப்படி பார்க்கறதுன்றது எனக்கு தெரியல. அதை தேடி வந்தேன். நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்கிறது, மக்களுக்கு சொல்கிறதெல்லாம் எனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதை உங்களை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நான் இருக்கிறது கொரட்டூரையா, ஆனால் நான் இப்போது இருக்கிறது எங்கள் அம்மா கூட. அதுவும் சொல்லிடுறேன். என் கடவுள் நான் என்ன நினைச்சனோ இது வரைக்கும் இந்த 45 எனக்கு 60 வயசு ஆகுதையா. 45 வயசில் எனக்கு எல்லாமே நான் நினச்சது, அதுக்கு முயற்சி பண்ணேன், அது கொடுத்துட்டாருயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, அம்மாவுக்கு சேவை பண்ணோம் கடைசியிலன்ட்டு. இப்போ அதுவும் எனக்கு போய் சேர்த்துட்டாரு. எனக்கு நடந்தது என்னென்னா, இது ஏன் அந்த வாய்ப்பு கிடச்சதுன்னா எப்படின்னா, நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டையா, எனக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்டண்ட் வச்சுருக்காங்கய்யா. ரீசெண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி நான் கோமாவில் 45 நாள் கோமாவில் படுத்தாங்க. எல்லா டாக்டர்ஸ் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்ட் தே செட் நோ, டோன்ட் பிரிங் ஹிம் ஹியர் ஃபார் ட்ரீட்மெண்ட். கூப்பிட்டு வராதிங்க, முடிஞ்சு போச்சு, 99% உயிர் போச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னை அனுப்பிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. நீ வீட்டுக்கு போயிட்டுட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டுவாங்க. மறுநாளே நான் ஏந்து நின்னேன். அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றது இல்லையா. 2 வருஷம் ஆச்சு. எனக்கு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட். கோமாவில் 45 days இருந்திருக்கேன். they have taken enough money. என்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கணுமோ வாங்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்து என் ஆண்டவன் எனக்கு எதுவும் குறை வைக்காமல் அப்பப்போ கொடுத்தது. நான் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து, நான் சம்பாதிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் 5 பைசா கேட்டு வாங்கினதில்லை. எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட எனக்கு படிக்க வச்சாங்க, வேலை வச்சாங்க, கரணாத்து இன்னி வரைக்கும் கூட. எனக்கு அந்த நம்பிக்கை நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் நான் பேக்ரவுண்ட் போனேன்னா எனக்கு அது தெரியுது. உடல் என்றது ஒரு கருவி. எஸ் இந்த மிஷினை இதை விட வேற, கடவுளை விட வேற யாரும் அந்த கருவி பண்ண முடியும். அந்த கருவியை இயக்குறவன் கடவுள். அந்த கடவுளா இருக்கிறவன் யாருன்னா உங்களுடைய உயிர், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய ஜீவன். இதை தவிர வெளி உலகத்துல ஒரு கடவுளும் கிடையாது. நீ இல்லைன்னா கடவுள்னே ஒண்ணு சொல்றது. நான் தான் கடவுள்னே நான் சொல்லனா கடவுள் பேசுறதே கடவுள் தான் பேசுது. கடவுள் தான் உன்னை விட்டு விலகுது. கடவுள் தான் உனக்குள்ள போயிருந்து பிறப்பெடுத்தது. எல்லாமே கடவுளுடைய இயக்கம். உலகமே ஒரு கடவுள் கீழே தான் இயங்குதே தவிர ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. இது மனிதனுடைய கற்பனையால் இத்தனை கடவுள்களை வகுத்துக்கினானே தவிர இதில் கிறிஸ்துவ மதத்தில் அல்லாஹ் கடவுள், முஸ்லீம் மதத்தில் அல்லாஹ் கடவுள், கிறிஸ்துவ மதத்தில் ஜீசஸ் கடவுள், இந்து மதத்தில் பலவிதமான கடவுள். இதில் யார் கடவுள்? அதனால தான் சொல்கிறது, மனிதா நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுள்னே ஒன்று கிடையாது. இந்த உலகம்னே ஒன்று கிடையாது. இந்த உலகம்னு நம்ம எதை சொல்கிறோம்? உயிரினங்கள் எங்கே வாழுதோ அதுதான் உலகம். உயிரினங்கள் வாழாத இடம் கோள்கள். அப்போ கோள்களுக்கும் உலகத்துக்கும், இந்த கோளை நம்ம கோளுன்னே சொல்லலை, உலகம்னு சொல்கிறோம். யாரை சொல்லின்னுக்கிறோம்? நம்மளையே தான் நம்ம சொல்லின்னுக்கிறோம். அதை அறியாமல் உலகம்ன்றதை வேற எதையோ சொல்லிங்கிறோம் நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் இது காரணம் அறியாமை. நமக்குள்ள இறைவன் இருந்து நம்மளை ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பைக்கு வாங்குகிறோம், 10 வருஷம் நல்லா ஓடுது, 12வது வருஷம் ரிப்பேர் ஆகி போகுது. ரிப்பேர் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கிட்ட ரிப்பேர் பார்க்குறோம். அதுவும் முடியலன்னா அது கண்டம் பண்ணி போட்டுடுறோம்.
மனித உடல் ஒரு பைக்கு மாதிரி, ஒரு கார் மாதிரி, ஒரு ஃப்ளைட்டு மாதிரி, ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடிக்கினே இருக்கும். எல்லா பார்ட்ஸுகளும் ஒரு நாள் தேயும். இப்போ கரும்பு சார் பிழிகிற மிஷின் பார்த்துருப்பீங்க நீங்கள், ரோடெல்லாம் வச்சுருக்கோம். புது மிஷினில் கரும்பு எடுத்து விட்டானுன்னா அது சக்கையை சாரெல்லாம் பிழிஞ்சு ஒரு மாவாக்கி கொடுத்துரும் அந்த சக்கையை. அதே மிஷினை ஒரு 10 வருஷம் சுற்றி 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 ஓடி போச்சுன்னா 10 வாட்டி விட்டேன்னா கூட பிழிஞ்சு 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 சக்கையாக தான் இருக்கும். இந்த மனித உடல் பிறந்த உடனே கொஞ்சமாக சாப்பிட்டோம், வளர்ந்த உடனே அதிகமாக சாப்பிட்டோம், வயசு முடியும் போது திருப்பி பழைய நிலை குழந்தை நிலைக்கு வந்துட்டோம். அப்போது உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் தேயுது. தேயும் போது ஜீரணசக்தி ஆகலை. ஜீரணசக்தி ஆகாத போது நமக்கு பிராணம் சரியாக கிடைக்கல, அபானம் சரியாக போகல. இதனால் நமக்கு நோய் நொடிகள் வருது. இதுக்கு காரணம் சில பழக்கங்கள். ஆகக்கூடிய மொத்தத்தில் நம்ம ஒரு வண்டி, அந்த வண்டி ஒரு நாள் கண்டமாயி மண்ணுக்கு போயிடும். ஆனால் இறைவன் எப்பவுமே கண்டமானதில்லை. நீ உன்னுடைய ஆன்மாவும் எப்பவுமே கண்டமானதில்லை. இந்த இரு பொருளும் உலகத்தில் உற்பத்தி ஆகிக்கினே இருக்கும், உற்பத்தி மறைஞ்சிக்கினே இருக்கும், போய்கினே இருக்கும். இதை உணர்றவன் தான் 6 அறிவு மனிதன். இதை உணராத 3 அறிவு மனிதன் தான். ஐயா, எனக்கு என்ன நானே தெரிஞ்சுக்கணும் ஐயா. அதுக்கு என்னென்னமோ வழி தேடிட்டேன். 40 வருஷமா நானும் இல்லை. உங்களுக்கு இப்போ இன்னைய சூழ்நிலைக்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு முடியாது. என்ன பாடங்கள் ஐயா? இந்த வழி உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கடினமான விஷயம். இந்த கடினமான விஷயத்துக்கு காரணம் என்னன்னா அந்த நுரையீரல் சரியா இருக்கணும், ஆர்ட் சரியா இருக்குது. ஏன்னா அந்த காத்து பஞ்சிங் பண்ணணும். நல்லா இருக்கு, நான் பண்றேன். இப்போ நம்ப மாட்டீங்க, இப்போ நானும் எங்க அம்மா கூட இருக்கேன். சரி, இது என்னோட ஆசை. சரி, அது எங்க அம்மா கூட இருக்கேன் ஊர்ல, அந்த வில்லேஜ்ல இருக்கு. எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் பூந்தோட்டம் இருக்குது. பூந்தோட்டத்துக்கு நான் தண்ணி பாய்ச்சினேன். இப்போ 2 வருஷமாக தண்ணி நானே பாய்ச்சினேன். நானே 25 கிலோமீட்டர் பக்கத்தில் மதனப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ், எங்களது வில்லேஜ், அது ஒரு டவுன். அந்த பூ எடுத்து போய் நாங்கள் போடணும். ஆந்திராவில் நான் டெய்லி 3 வாட்டி போயிட்டு வருவேங்க. நான் டெய்லி 4 சரி, உங்களால முடியுது. உங்களுக்கு அந்த தைரியங்கிறதுனா சந்தோஷம். எனக்கு தைரியம், வழியை பின்பற்றி போங்க. கடவுளை அறியறத விட எனக்கு பெயின் எதுவும் இல்லை. கடவுளை அறியாதீங்க, முதல்ல உங்களை அறியுங்க. என்ன அறியற கடவுளை உங்களை அறியுங்க. உங்களை அறிஞ்சிங்கன்னாவே கடவுளை அறிஞ்ச மாதிரி. உங்களை அறியாத மனிதன் ஊரெல்லாம் சுற்றி கடவுளை தேடினா கூட கடவுள் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். எங்கேயானா கடவுளுக்கு அட்ரஸா கொடுத்துக்குது. இந்த மசூதியில் இருக்கிற, இந்த சர்ச்சில் இருக்கிற, இந்த கோயிலில் இருக்கிற அட்ரஸா கொடுத்துக்குது. ஏமாளி ஜனங்கள். அந்த ஏமாளி ஜனங்களுக்கு ஒரு வழி வேணும், அது பக்தி. அந்த பக்திக்கு சர்ச்சு வேணும், அந்த பக்திக்கு மசூதி வேணும், அந்த பக்திக்கு கோயில் வேணும். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அதிலேயே சுத்தக்கூடாது. தன்னை யார், நான் யார், நான் எதுக்காக வந்தேன் இந்த உலகத்துக்கு, என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்துன்னுக்கிறேன். அப்போ நான் என்னையே தெரியாத இந்த உலகமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன பயன் இருக்குது? உலகம் இருக்க போதே நான் இருக்க மாட்டேனே, நான் மறையத்துக்குள்ள என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்குவேனாவான்னு தேடுறதா யோகமாக இருக்கும். அதில் தேடி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைங்க. சந்தோஷம், இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒண்ணுமான உபதேசம் வாங்கணும். ஆமா, அப்பதான் அதை செய்ய முடியும். உபதேசம் வாங்காம சும்மா படிக்கிறதுலயோ பேசுறதுலயோ வராது. பிராக்டிக்கல்ல போனா தான் வரும். அந்த பிராக்டிக்கலுக்கு வழி நீங்க இந்த துணியெல்லாம் மாற்றணும், ஒயிட் துணி தான் கட்டணும். பேண்ட் ஷர்ட்ல எல்லாம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. அதனால முறைப்படி போனா தான் அதை அடைய முடியும். அடுத்தது நீங்கள் 5 மாதம் பொறுத்து வாங்க. ஒரு உபதேசம் இப்போ வாங்குங்க, அதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். உங்களால் செய்து பாருங்கள் வீட்டுக்கு போய். அதுக்கப்புறம் அடுத்த உபதேசம் 5 மாதம் பொறுத்து தான் அடுத்த உபதேசம். ஆத்மா ஆன்மா இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? இப்போ எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்ம வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்ம வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா, இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று, சப்தம், நெருப்பு, இது 3ம் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன் முதல்ல.
முதல்ல அவனுடைய உயிர் வந்து ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்னு. சரமன்னா உயிர், பரமன்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கே எழுதணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்ம வணக்கம்ன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் நம்ம. மீது எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்ம வணக்கம் தான். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா. சொல்லு ஐயா. கிட்டுமோ ஞான யோகம், கிட்டுமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறிந்தாருக்கு நெஞ்சே, எட்டுமோ நாகலிங்கம். இது என்ன கடைசியா அவர் போடுற வார்த்தை என்ன? தன்னை அறிந்தவருக்கு நெஞ்சே. மீதி உலகமெல்லாம் சுத்தி நீ கடவுள் வழிபாடு பண்ணா கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது. இதெல்லாம் எட்டணும்னு சொன்னா ஒரு குரு வேணும். அப்போ நாகலிங்கம். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், இறையாத தீர்த்தம், உதிராத புட்பம், கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு 3 மாதம் கூட ஒரு பையன் கேட்டான், இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வீண் வேலை எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா சக்தி வேறோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது. சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல், சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை. இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு இயங்குது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில். அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும். இது இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம். அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும். அதனால்தான் அவை சொல்லுது, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து. அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை, வெளியே பார்க்கக்கூடாதுரா. வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னாங்க. அப்போது அதை உள்ளே பார்க்கணும். இது யாருக்கு முடியுமே? நெஞ்சே நீ முதல்ல உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன்னை அறியாத உலகமெல்லாம் நீ சுத்த, நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா கூட இது கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வித்தியாசம் என்ன? இது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வள்ளலார் சொன்னார். சிற்சபைன்றது புருவ மையம், பொற்சபைன்றது உச்சி, ஞான சபைன்றது ஆகாயம். இது 3 சபையை எட்டணும் மனுஷன். அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜீவஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி. இந்த 3 ஜோதியை ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 3 ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது. சிற்சபைக்குள் பயணிக்கும் போது படிநிலை உண்டா? ஆமாம், படிநிலை 8 படிநிலைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுகின்றோம் இல்லைங்கய்யா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம். அது கும்பிடும்போது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா, ஞானிகள் வகுத்து வைத்ததா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா? இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா. முன்னோர்களுடைய அறியாமையால பயம், பக்தி, ஞானம் இது 3ம் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு. இப்போ ஒரு கடன் கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல, இன்னொருத்தரை கேட்கலாம், இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா? அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றுறதுனால அந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றுனால இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க. அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க.
ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெரும் தெய்வம், அதுவே சிவம். அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது, உயிரினம் அத்தனையும் இயக்குது. அதனால தான் நான் சொன்னேன், செயற்கையால் இறைவனை வழிபடாதங்க, இயற்கையால் வழிபடுங்கன்னு. இயற்கை என்றது சந்திரன், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இது 4 தான் கடவுள். இதை மனிதனால் செய்யவும் முடியாது, எழுதவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும், ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும், ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி புகழ்ந்து இருக்கும். ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும். மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது. அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான். அதனால தான் சொன்னார், அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறியோ, இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற, அதை கல்லுன்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கல்லாக தான் இருக்கும். கடவுள்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கடவுளாகிடும். அதனால் நீ கும்பிட்றதை பொறுத்து இருக்குதுடா, உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகும்னாரு. அதனால் இப்போ அருணகிரி சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு எல் செயல் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனேன்னாரு. அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத, கடவுள்னு நினச்சின்னு வழிபடு. முருகன்னு நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன், உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற. ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான், வேறு வேறு பொருள் கிடையாது. மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான். அந்த கடவுளேன்னு தான் வழிபட்டாகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு கணவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பா சொல்றாங்க ஐயா. ஏமா மாங்கல்யம், அவங்க வந்த நேரம் அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு, மாங்கல்யத்தினாலதான் நல்லது நடந்தது, மாங்கல்யத்தினாலதான் கெட்டது நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன? மாங்கல்யம் மனுஷன் செய்ததுமா, விதியை மனுஷன் செய்யறதில்லை, விதியால் நடக்கப்படுறது தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல, பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணம் 100 வருஷம் வாழறாங்க. ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது, விதியை கடவுள் செய்தது. விதியினுடைய பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது. காரணங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது தவிர அதனால் ஒன்றும் கிடையாது. மாங்கல்யம் அறுத்துட்டா, மாங்கல்யமே இல்லாத எத்தனையோ பொம்பளை சண்டை போட்டு நான் அறுத்து போட்டுடுறா, திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா. அதனால் மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து போடுவானா? இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, உண்மையை சிந்திச்சு பாருங்க. அது ஒரு உருவம், கணவன்றும் ஒரு உருவம், மனைவி என்ற ஒரு உருவம். இது ரெண்டுக்குள்ள உறவாடுற அந்த விதியும் மதியம் தான் வாழ்வை தவிர மேலே போட்டுக்கிற நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம் தான் மாங்கல்யம். இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம். அதனால அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது, ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது. ஆனால் விதி கொல்லவும் கொல்லும், காப்பாற்றவும் காப்பாற்றும். அதனால விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையுமே தவிர தாலி கட்டுறான் அன்னைக்கே இறந்து போயிடுறான். இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும்? இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினான். அவனுடைய விதி அப்படி மாறி போனா என்ன பண்ணும்? யார் தடுக்க முடியும்? அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும்? அதனால மாங்கல்யத்து மேல இது காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்குறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு இல்லாததால இந்த மாதிரி அடுத்தவங்க மேல பழிய சொல்றோம் நம்ம. அதனால மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஏமா? மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடுமே கிடையாது. 2 பேருமே பெரிய மகான்கள். இதுல வேறுபாடு என்னன்னா, மாணிக்க வாசகர் சமாதியானாரு, வள்ளலாரு ஜோதியா மறைஞ்சாரு, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா காரணம் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார், குமஸ்தாவா மந்திரியா வேலை செய்தார்.
இவர் வேலை வெட்டியே செய்யாத 10 வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினார். இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் 10 வயசுல ஞானம் பிறக்குமா? அவருக்கு பிறந்தது நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பிரிவு, நான் அதனால தான் இந்த பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஏதோ இந்த பிரிவிலே நீங்கள் ஞானி ஆகிடலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் முடியாத காரியம். கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்தில் வாழுங்க. உங்களை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க. அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு. உங்கள் உயிரோட உறவாட கற்றுக்குங்க. அந்த உயிர் அழியா பொருள், அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும். ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு. அதனால் அவர் வள்ளலார் பல பிறவிகளில் அவர் அந்த ஞானத்திலே மூழ்கி மூழ்கி இறந்து கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார். அப்படிப்பட்ட மகன். அவர் சமாதியானார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 2 பேருமே சிவபக்தர்கள் தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார். ஆனால் முன்னாடி அவரும் சிறு தெய்வ வழிபாடுகளை நடத்தினார். முருகனை கும்பிட்டாரு, அம்பாளை கும்பிட்டாரு, எல்லாரையும் கும்பிட்டாரு. ஆனால் பின்னாடி சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு, அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார். அதனால் ஒரே கடவுள் தான். அதை உணர்ற வரைக்கும் தெரியாது எல்லாம் கடவுள்னு நமக்கு தெரிஞ்சு நிற்போம். அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான் தெரியும் போது தான். இப்போ நான் காலையில் கூட சொன்னேன், நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, உனக்குள்ள இருக்கிறது தான் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கிறது தான் உனக்குள்ள இருக்குது. ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குதே தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான்ட்டு. அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள். மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை. கடவுள்ன்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது. இன்பம், துன்பம், இரவு, பகல், நன்மை, தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள். ஆனால் இத்தனைக்கும் இடையில வாழறவன் மனுஷன். இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சாரு எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு. தன்னை அறியாமல் நீங்கள் உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்களா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாமல் போயிடும். அதனால்தான் முதல்ல நீங்கள் யாருன்னு தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரியும்னு சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுங்க. நன்றி.